பேருக்கு இந்த மாதிரி பைலட் எப்படி ஆகுறதுன்னு அந்த விழிப்புணர்வு இல்லை. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கணும், இல்லாட்டி மாஸ்டர்ஸ் டிகிரி பிஹெச்டிலாம் பண்ணாதான் பைலட் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க 12th படிச்சிருந்தாலே போதும். காமர்ஸ், ஆர்ட்ஸ், பயாலஜி, டிப்ளமா, வொகேஷனல், ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கலாம் கூட நாங்கள் பைலட் ஆக்குறோம். ஓகேங்களா? ஸோ நீங்க இதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. எதுனா நீங்க கண்ணுக்கு லைக் ஸ்பெக்டக்கல்ஸ் கூட அலோவ் பண்றாங்க. வெயிட் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஹைட் கூட எல்லாமே ஹைட் அட்ஜஸ்டபிள் தான். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க மாடியில ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு என்ஜினியர் மண்டை இல்லாட்டி ஒரு டாக்டர் மண்டையில தான் போய் விழுது. இப்ப எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வேலையெல்லாம் இழந்துட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜிபிடிலாம் நிறைய புது தொழில்நுட்பம்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுவே எல்லாமே பண்றதுனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இழந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பைலட்டுக்கு பாத்தீங்கன்னா 8 லட்சம் பேர் தேவை. 8 லட்சம்ன்றது சாதா விஷயம் கிடையாது. ஒரு 2 சிட்டி பீப்புள் ஜாயின் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பைலட் தேவைப்படுறாங்க. ஸோ மற்ற ஜாப்ல எல்லாம் வேலை பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒர்க் ப்ரெஷரா இருக்கு, ஆஃபீஸ் பாலிடிக்ஸா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு, ஸோ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, என் வேலை எப்போ போகும்னே தெரியல, ஸோ அந்த மாதிரி நிலைமையில இருக்காங்க. ஆனா இந்த பைலட் வேலை பார்த்தீங்கன்னா உங்க ஆஃபீஸ் 36,000 ஃபீட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ யாரை பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? நீங்க டிராவல் பண்ணாலே உங்களோட கவலையெல்லாம் மறந்துடுவீங்க. ஸோ இந்த ஜாப்ல உங்களுக்கு டிராவலும் பண்ணி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் நீங்க ஃப்ரீயா கூட்டிட்டு போகலாம். அதுக்கும் நீங்க பே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம சன்ரைஸ், சன்செட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அதெல்லாம் விலை மதிப்பே கிடையாது. அதுக்கு உங்களுக்கு பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கட்டாயம் உங்களை நாங்கள் பைலட் ஆக்கலாம். இது ரொம்ப ஈஸி. மற்ற சப்ஜெக்ட்ல இப்போ இன்ஜினியரிங், மெடிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா 80-100 சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. ஆனால் பைலட் படிக்க மொத்தம் 3 சப்ஜெக்ட்ஸ் தான். அதுக்கும் நாங்கள் லோன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளி நிர்வாகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் யார் ரொம்ப ஆர்வமா இருக்காங்களோ, இதுக்காக நல்லா முயற்சி பண்ணி பண்றாங்களோ அவங்களுக்கு நாங்க ஃப்ரீயாவே எங்களை இதுல அகாடமில இருந்து நாங்க கொடுக்க இது பண்றோம். ஸோ ஒரு பையன் சக்சஸ்ஃபுல் ஆனான்னா அவனோட என்டையர் ஃபேமிலியே சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா ஒரு பொண்ணு சக்சஸ்ஃபுல் ஆனானா அந்த என்டையர் சொசைட்டியே சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50% ஃபியூச்சர் பைலட் ஃபீமேல் பைலட்டா இருக்கணும்ன்றாங்க. ஸோ பெண்களுக்கு அவ்வளோ இது தராங்க. ஸோ நிறைய பெண்கள் பைலட் ஆகணும். நான் இது பெண்கள் தினம் வருது, உமன்ஸ் டேயும் வருது. ஸோ அதுக்காக எல்லாரும் நல்ல ஆர்வமா இருக்கணும், நிறைய பேர் இதுல ஆகணும். இது மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பைலட்டோட ஒர்க் டைம்னு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 70 to 80 மணி நேரம் தான் வேலை பண்ணுவாங்க. ஆனா மற்ற ஜாப்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வாரத்துக்கே 100 மணி நேரம் வேலை பண்றாங்க. அவங்களோட ஹெல்த்லாம் அஃபெக்ட் ஆயிடுச்சு. எங்ககிட்ட வர பேரண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நான் பட்ட கஷ்டம் என் பையன் படக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, அவனோட பையனையும் சேர்க்கிறாங்க, தங்கச்சியும் சேர்த்து அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸும் சேர்றாங்க. ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 68. ஆனா நிறைய பேர் ரிட்டையர்ட் பைலட்டே 70-75 கூட இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது நிறைய பேருக்கு இதை பத்தி மோட்டிவேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இது தெரியுது, நீங்க மற்றவங்க கிட்ட இதை பத்தி சொல்லணும். ஸோ நீங்க எல்லாருமே நம்ம இப்ப கூடி இருக்கிறது காட்ஸ் பிளான். இது நீங்க ஒரு பசில்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, அது எல்லாமே அலைன் பண்ணும் போது சூப்பரா வரும். அதே மாதிரி நம்மலாம் இங்க கூடி இருக்கிறது எல்லாமே கடவுளோட பிளான். நிறைய பேர் கோவிட்னால ஜாப் இழக்கிறாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜிபிடிலாம் வருது. ஸோ ஒரு பக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. டாக்டரே சொல்றாங்க எல்லாருமே செல்ஃப் மெடிகேஷன் பண்றாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நிறைய பேர் ஜாபே வெறுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்டுக்கே பாத்தீங்கன்னா
வாரத்துக்கே 15ல இருந்து 25 பைலட் தேவைப்படுறாங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு. நாங்க லோனும் கொடுக்குறோம், லோன் கொடுத்து ஹெல்ப்பும் பண்றோம். அது மட்டும் இல்லாம படிக்கும் போதே அவங்க பார்ட் டைம் ஜாபும் பண்ணலாம். ஸோ அது மூலமாவே லோனு கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அடைச்சு முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 100% பிளேஸ்மெண்ட்டும் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே பண்றோம். இதுக்கு எல்லாமே எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்கான காரணம் எங்க டீம் தான். ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ.